नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम वलक़द आतैना मूसल किताब व क़फ़्फ़ैना मिन बअदिही बिर्रुसुल व आतैना ईसा इब्न मरियमल बय्यिनाति व अय्यदनाहु बिरूहिल क़ुदुस अफ़कुल्लमा जाअकुम रसूलुम बिमा ला तहवा अंफुसुकुम मुस्तक्बरतुम फ़फ़रीक़न कज़्ज़बतुम व फ़रीक़न तक़्तुलून। सदक़ल्लाहुल अज़ीम। அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இப்பொழுது நான் இந்த ஓதிய வசனத்தில் சொல்லுகிறான், திட்டமாக நாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வேதத்தை கொடுத்தோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் ஒன்றன் பின் ஒன்றாக பல ரசூல்மார்களை அனுப்பி வைத்தோம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு ஒன்றன் பின் ஒன்றாக பல ரசூல்மார்களை நாம் அனுப்பி வைத்தோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் தெளிவான அத்தாட்சிகளை, அற்புதங்களை நாம் வழங்கினோம். மேலும் அவர்களுக்கு ரூஹுல் குதுஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு அவர்களை வலிமைப்படுத்தினோம். உங்களிடத்தில் நீங்கள் உங்களுடைய மனம் விரும்பாத விஷயங்களை ரசூல் கொண்டு வரும் பொழுதெல்லாம், இறை தூதர் கொண்டு வரும் பொழுதெல்லாம் அதை நிராகரித்தீர்கள். ஒரு பிரிவினரை நீங்கள் பொய்ப்படுத்தினீர்கள். ரசூல்மார்களில் ஒரு பிரிவினரை பொய்ப்படுத்தினீர்கள், இன்னும் ஒரு பிரிவினரை நீங்கள் கொலை செய்தீர்கள் என்று பனு இஸ்ரவேலர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ இந்த வசனத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முதல்ல சொல்கிறது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் வேதத்தை கொடுத்தோம். பனு இஸ்ரவேலர்கள் ஏற்றுக்கொண்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தௌராத் வேதத்தை கொடுத்து நாம் அனுப்பினோம். அதற்கு பின்னால் பல ரசூல்மார்களை அனுப்பினோம். அந்த பல ரசூல்மார்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்தார்கள். அவர்களெல்லாம் எந்த வேதத்தை பின்பற்றினார் என்று சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த தௌராத் வேதத்தை தான் பின்பற்றி வந்தார்கள். அந்த வேதத்தினுடைய சட்டங்களைத்தான் அவர்களும் எடுத்துரைத்தார்கள். வேறு எதையும் புதுசாக அவங்க கொண்டு வரல. அவங்களுக்கு வேதம் கொடுக்கப்படலை. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அடுத்து வேதம் கொடுக்கப்பட்டவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான். அதற்கு இடையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பல ரசூல்மார்களை அனுப்பியதாக சொல்கிறார். வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக அனுப்பியிருக்கிறார். அப்போ பனு இஸ்ரவேலர்கள் தான், அவர்களில் தான் நிறைய நபிமார்கள் வந்திருக்கிறார்கள். அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பல நபிமார்களை ஒன்றன் பின் ஒன்றாக அனுப்பி வைத்தோம் என்பதாக சொல்கிறார். அவர்களும் அந்த தௌராத் வேதத்தை தான் மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள். அதற்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பல அற்புதங்களை கொடுத்து அனுப்பினோம். அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உறுதுணையாக இருக்கும்படி ஏற்பாடு செஞ்சோம். இப்படிலாம் நாம் செஞ்சு உங்களுக்கு மத்தியில் அனுப்பினோம். நீங்கள் என்ன செஞ்சீங்க? உங்களுடைய மனம் விரும்பாத ஒன்றை அந்த ரசூல்மார்கள் சொல்லும் பொழுது அவர்களை நிராகரித்தீர்கள். அப்போ உங்கள் மனோ இச்சைக்கு தோதுவாக சொன்னால், உங்களுடைய மனோ இச்சைகள், உங்களுடைய மனம் விரும்பக்கூடியதை சொன்னால் ஏற்றுக்கொள்வது. உங்களுடைய மனம் விரும்பாததை அவங்க சொல்லும் பொழுது அதை அனைத்தையும் நீங்கள் நிராகரித்தீர்கள். எந்த அளவுக்கு உங்களுடைய நிராகரிப்பினுடைய உச்சகட்டம் எந்த அளவிற்கு போய்விட்டது அப்படின்னு சொன்னால், சில நபிமார்களை பொய்ப்படுத்தினீங்க, ஏற்றுக்கொள்ளலை. நீங்கள் அவங்க ரசூலுங்கிறத ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தீங்க. இன்னும் சில ரசூல்மார்களை கொலையும் செய்ய துணிந்து விட்டீர்கள். அந்த அளவிற்கு உங்களுடைய நிராகரிப்பினுடைய உச்சகட்ட சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அப்போ இதில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பல அற்புதங்களை நாம் கொடுத்தோம் என்று சொல்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பல அற்புதங்களை கொடுத்து அனுப்பினோம். அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் சொல்லியிருக்கிறான். சில இடங்களில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்த அற்புதங்களை சொல்லி இருக்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்த அற்புதங்கள் என்னென்ன? இறந்து விட்டவர்களை உயிராக்கக்கூடிய அற்புதத்தை கொடுத்தார். இறந்து விட்டவர்களை, அதுவும் கூட அவங்க
அல்லாஹுடைய உதவியின் அடிப்படையில் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் நபிமார்களுடைய அற்புதங்கள் அப்படிங்கிறதும் அவங்களாக எதையும் செய்துவிட முடியாது. இது முதல்ல நாம் விளைவிக்கணும். அற்புதங்கள் அப்படிங்கிறது இது இவங்களா செய்யக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. அல்லாஹுடைய உத்தரவின் அடிப்படையில், அல்லாஹுடைய உதவியின் அடிப்படையில் அவர்கள் செய்தார். அதனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய சமயத்திலும் எப்படி சொன்னாங்க, கும்பு இதுனில்லா, அல்லாஹுடைய உத்தரவை கொண்டு நீ எழுந்திருப்பாயாக அப்படின்னு தான் சொன்னாங்க. அதனால் இறந்தவங்க எல்லாத்தையுமே உயிர்ப்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாரையும் உயிர்ப்பிக்கக்கூடிய சக்தியும் எல்லாம் கொடுக்கல. அதாவது அந்த அற்புதத்தை எல்லாம் நிகழ்த்தி காட்டினான். இந்த சக்தி இப்படிப்பட்ட அற்புதத்தை நிகழ்த்தி காட்டி எதற்காக நிகழ்த்தி காட்டினான்? அற்புதம் அப்படின்னு சொன்னாலே தொடர்ந்து அவங்கள்ட்ட இருந்து கொண்டே இருக்கக்கூடிய செயல் அல்ல, எப்போவாது நிகழ்வு தான் அற்புதம். அவங்களோடு ஒட்டி பிறந்ததாக கூடவே இருக்கக்கூடிய ஒரு செயல் அல்ல, தன்மை அல்ல. அற்புதம்னு சொன்னாலே எப்பொழுதாவது அவங்கள்ட்ட வந்து வெளிப்படும். இயற்கைக்கு மாற்றமாக, வழமைக்கு மாற்றமாக, அல்லாஹ்வுடைய நடைமுறைக்கு மாற்றமாக வெளிப்படுவதற்கு பேர் தான் அற்புதம். அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இது மாதிரி அற்புதங்களை நாம் கொடுத்தோம். எதற்காக? இவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான் அப்படிங்கிறத நிரூபிப்பதற்காக, அதை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஏன்டா இது மாதிரி அற்புதத்தை, இது மாதிரி ஒரு செயலை வேறு யாரும் செய்ய முடியாது, அப்போ இவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக சில அற்புதங்களை கொடுத்தோம். அதில் ஒரு அற்புதம் என்னன்னு சொன்னால், இறந்தவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய அந்த அற்புதத்தையும் அவர்களுக்கு கொடுத்தோம். அது மாதிரி உயிர்ப்பிச்சு காட்டினாங்க, இறந்தவர்களை உயிர்ப்பிச்சு காட்டினாங்க. இரண்டாவது, ஒரு மண்ணில் பறவை மாதிரி ஒரு உருவத்தை செஞ்சு, அந்த பறவை மாதிரி செஞ்ச உருவத்தில் வந்து இவங்க ஊதுனாங்க அப்படின்னு சொன்னால் அது உயிர் பெற்று பறந்து ஓடும், பறவையாகவே பறந்து போயிடும். அது உயிர் பெற்று பறவையாக பறந்து ஓடக்கூடிய அந்த அற்புதத்தையும் அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மூலமாக வெளிப்படுத்தினான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அதையும் வெளிப்படுத்தி காட்டினார். அதே போல் பிறவியிலேயே குருடாக இருந்த, பிறவி குருடாக, பிறவியிலேயே வெண்குஷ்டம் இருந்த நோயாளிகளை குணப்படுத்த அவங்க தடவுனான்னு சொன்னால் அப்படி குணமாகிடும். பிறவி குருடு, கண் அப்படி தடவுனாங்கடா கண் தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ இதை மாதிரி அற்புதத்தையும் அல்லாஹ், இந்த அற்புதத்தையும் அல்லாஹ் கொடுத்து அவர்கள் மூலமாக வெளிப்படுத்தினான். அதே மாதிரி சில மறைவான விஷயங்களை அறிவிக்கக்கூடிய அற்புதம், மறைவான விஷயங்கள், யாருக்குமே தெரியாத மறைவான விஷயங்களை அறிவிக்கக்கூடிய அந்த அற்புதத்தையும் அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக வெளிப்படுத்தினான். அதே போல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை மூலமாக அவர்களுக்கு நாம் உறுதுணையாக இருந்தோம், அவர்களை ஊக்கப்படுத்தினோம், உறுதிப்படுத்தினோம்னு சொன்னான். அப்படின்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எப்போவுமே அவங்க கூட இருக்கிற மாதிரி செஞ்சான். அவங்க கூடவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. இது மாதிரி பல அற்புதங்களை ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நாம் வழங்கினோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறான், பனு இஸ்ரவேலர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீ உங்களுக்கு விருப்பம் இல்லாத, உங்கள் மனம் விரும்பாத விஷயங்களை ரசூல் கொண்டு வரும் பொழுது அவர்களை நீங்கள் நிராகரிக்கிறீங்க. அப்போ இது வந்து மிகப்பெரிய ஒரு பாவம், இது மிகப்பெரிய தவறு. என்னுடைய மனதிற்கு விருப்பமாக இருந்தால் சென்ற வாரம் சொல்லி காட்டினேன், இது எல்லாத்துக்கும் உள்ளது. இந்த உம்மத்துக்கும் அல்லாஹ் அந்த கட்டளையை தான் சொல்லியிருக்கிறான். உங்களுக்கு மனம் விருப்பமாக இருந்தால் நான் ஷரியத்தில் எடுத்துக்கொள்வேன், மனம் விரும்பாத ஷரியத்தில் ஏற்றுக்கொள்றதில்ல. மனம் விரும்புகிறத மட்டும் ஏற்றுக்கொள்வது, எனக்கு பிடித்தமானதை ஏற்றுக்கொள்வது, எனக்கு பிடிக்காத விட்டு விடுவது, இதுவெல்லாம் இது யூதர்களுடைய பழக்கம், இது பனு இஸ்ரவேலர்களுடைய பழக்கம். இப்போ அல்லாஹ் அதைத்தான் அவர்களை தான் சொல்லி காட்டினான். உங்களுடைய மனம் விரும்பாத விஷயங்களை அந்த ரசூல்மார்கள் கொண்டு வரும் பொழுது, சொல்லும் பொழுது நீங்கள் நிராகரித்தீர்கள். நிராகரித்ததோடு விட்டுவிடவில்லை, மாறாக அவர்களில் சில பேரை பொய்ப்படுத்தினீங்க, அவர்களை பொய்ப்படுத்த மட்டும் செஞ்சீங்க. ஆனால் சில ரசூல்மார்களை, நபிமார்களை கொலையே செஞ்சிட்டீங்க. அப்போ ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், அதே மாதிரி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், இவங்களையெல்லாம் அவங்க கொலை செஞ்சுட்டாங்க. தங்களுக்கு எதிரான கருத்துக்களை, தங்கள் விரும்பாத கருத்துக்களை அவங்க சொன்னதுனால அவங்கள கொலை செஞ்சுட்டாங்க. கொலை செஞ்சது எதுக்காண்டி கொலை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், இவர்கள் விரும்பாத, இவர்கள் இட்டுக்கட்டி வைத்திருக்கக்கூடிய, இவர்கள் பொய்யாக சொல்லி கொண்டிருக்கக்கூடிய கருத்துக்கு எதிராக உண்மையை அவங்க சொன்னதுனால கொலை செஞ்சாங்க. அப்போ இது மாதிரி கொலையும் செய்திருக்கிறார்கள். அப்போ இது வந்து ஒரு பாத்திலை நேசிப்பது, அதாவது அநியாயத்தை, தவறை நேசிப்பதனுடைய உச்சகட்டம். தவறின் மீது, ஒரு பாவத்தின் மீது பிரியம் ஏற்பட்டு விட்டால்
பாவத்தின் மீது ஒருவனுக்கு பிரியம் ஏற்பட்டு விட்டால் அந்த பாவத்தை எதிர்க்கக்கூடியவர்களை கொலை செய்யவும் துணிந்து விடுகிறான். இன்னைக்கு உலகத்தில் நடக்குது, நம்ம நடைமுறையை பார்க்கிறோம். பாவத்தை யாராவது தட்டி கேட்டாலோ, அந்த பாவத்தை தடுக்க முற்பட்டாலோ, அந்த பாவத்தை பிறர் அதை காட்டி கொடுத்தாலோ, அப்போ என்ன செய்கிறான், அந்த நபர்களை கொலை செய்யவும் முற்பட்டு விடுகிறான். இது யூதர்களிடத்திலிருந்து வந்த அந்த பழக்கம்தான். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போ குர்ஆனில் சூரை மாயிதாவில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, ஓ முசத்திகன் லிமா பைன யதைய மினத் தௌராத் வலி உஹில்ல லக்கும் பஅதல்லதி ஹுர்ரிம அலைக்கும். நான் உங்களிடத்தில் வந்திருக்கிறேன். அல்லாஹ் அந்த தொடரில் அப்படி சொல்லிகிட்டே வரான். லிமா பைன யதைய மினத் தௌராத், எனக்கு முன்னால் வந்த தௌராத்தை உண்மைப்படுத்தக்கூடியவனாக. எனக்கு முன்னால் வந்த தௌராத்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னது இதுதான் சொன்னாங்க, நான் தௌராத்தை உண்மைப்படுத்தக்கூடியவனாக. அப்படின்னா என்ன, தௌராத்தும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்த வேதம்தான் என்பதை நான் உண்மைப்படுத்தக்கூடியவனாக உங்களிடத்தில் வந்திருக்கிறேன். மேலும் வலி உஹில்ல லக்கும் பஅதல்லதி ஹுர்ரிம அலைக்கும், உங்கள் மீது தௌராத்தில் எதுவெல்லாம் ஹராமாக்கப்பட்டிருந்ததோ அவைகளில் சிலதை ஹலாலாக்குவதற்காக வேண்டியும், வஜிதுக்கும் பி ஆயத்தின் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்புடைய புறத்திலிருந்து சில அத்தாட்சிகளையும் நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஃபத்தகுல்லாஹா, அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள், வாத்தியஊன், எனக்கு வழிபட்டு நடங்கள். அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க, தௌராத்தை நான் உண்மைப்படுத்துகிறேன், தௌராத் என்பது அல்லாஹ்வுடைய வேதம்தான் அப்படிங்கிறத உண்மைப்படுத்தக்கூடியவனாக வந்திருக்கிறேன். அதே மாதிரி தௌராத்தில் சில சட்டங்கள் சொல்லப்பட்டிருந்துச்சு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தில் அந்த சட்டம் இல்லாமலாக்கப்பட்டு, அதாவது சிலது ஹராமாக்கப்பட்டதை ஹலாலாக்கப்பட்டுச்சு, ஹலாலாக இருந்ததை ஹராமாக்கப்பட்டுச்சு, இப்படிலாம் சட்டங்கள் மாற்றப்பட்டிருக்குது. அப்போ அதை சொன்னாங்க, தௌராத்தில் சொன்ன சட்டங்களில் சில எது ஹராம் சொல்லப்பட்டிருந்துச்சோ அதுவெல்லாம் இல்லாமலாக்கப்பட்ட அந்த சட்டங்கள் அது ஹலாலாக ஆக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அந்த யூதர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு எதிரியாக ஆனாங்க. அது எப்படி எங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டதா நீங்கள் எப்படி அதுக்கு மாற்றமாக நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து அவர்களுக்கு எதிரியாக ஆனாங்க. அவர்கள் மீது பொறாமை கொண்டாங்க. சத்தியத்தை சொல்லும் பொழுது அசத்தியவாதிகளுக்கு அந்த கோபம் வரும், அவர்கள் மீது பொறாமையும் வரும். நான் இவ்வளோ நாள் சொல்லி வந்ததுக்கு மாற்றமாக சொல்லுகிறார்களே அப்படிங்கிறத அந்த பொறாமை ஏற்படும். அப்போ சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவம் யாருக்கு இல்லையோ, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவம் இல்லை என்று சொன்னால் அப்போ அசத்தியத்தின் மீது உறுதியாக இருப்பார்களே, ஆனால் அவர்கள் சத்தியவாதிக்கு எதிராக அவர்கள் போராடுவார்கள். சத்தியவாதியை நிராகரிப்பார்கள் என்பது மட்டுமல்ல, அவர்களை கொலை செய்யவும் துணிந்து விடுவார்கள். அதனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மீது உங்களுக்கு பொறாமை ஏற்பட்டுச்சு. எந்த அளவுக்கு அந்த பொறாமையுடைய உச்சகட்டம் எந்த அளவுக்கு ஆச்சு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கொலை செய்ய முற்பட்டார்கள். கொலை செய்வதற்காக அவங்க பின்னாலே அலைஞ்சாங்க. எப்படி கொலை செய்ய சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டே இருந்தாங்க. அப்போ கடைசியாக கொலை செய்ய அவர்களால் கொலை செய்ய முடியலை. கொலை செய்ய போனாங்க, துரத்துனாங்க. அல்லாஹ் ஜல்லஷான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் வச்சிருக்காரு. கடைசியில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அல்லாஹ் உத்தரவிட்டான், நீங்கள் அவரை வானத்துக்கு உயர்த்திருங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வானத்துக்கு உயர்த்தி கொண்டு போயிட்டாங்க. அப்போ இதுதான் நம்முடைய நம்பிக்கை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்திற்கு உயர்த்தப்பட்டார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொல்லப்படலை. இன்னைக்கு கிறிஸ்தவ மக்கள் என்ன சொல்கிறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அவங்க சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டு விட்டார்கள் என்பதாக சொல்கிறாங்க. மக்களுடைய பாவங்களை எல்லாம் தன் மீது சுமந்து கொள்வதற்காக அவர்கள் அந்த வேதனை அனுபவித்து கொண்டார்கள் என்று சொல்கிறாங்க. அவங்க அப்படியெல்லாம் கொல்லப்படலை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்திற்கு உயர்த்தப்பட்டார்கள். இன்ஷா அல்லாஹ் கியாமத்திற்கு நெருக்கமாக பூமிக்கு வருவார்கள். அவர்கள் இந்த உலகத்தை முழுவதையும் ஆட்சி செய்துவிட்டு இந்த உலகத்தை விட்டு மறந்து போவாங்க. அப்படிங்கிறதான் நமக்கு மார்க்கம் சொல்லித் தரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. குர்ஆனும் அதான் சொல்லுது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லி இருக்கிறாங்க. அப்போ அந்த ஈமான் நம்ம இடத்துல இருக்கணும். முதல்ல நாம் கிறிஸ்தவர்கள் சொல்கிறது நம்பிக்கிட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார்னு சேர்ந்து நாமும் சொல்லக்கூடாது. இயேசு யாரை சொல்கிறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை சொல்கிறாங்க. அதனால் நாமும் அதை சேர்ந்து சொல்லக்கூடாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சிலுவையில் அறையப்படவில்லை, மாறாக அவர்கள் வானத்திற்கு உயர்த்தப்பட்டார்கள். அவர்கள் இன்னும் ஹயாத்தாக இருக்கிறார்கள். வானத்தில் உயிரோடு தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பூமியில் இல்லை, ஆனால் பூமியில் அவங்க இல்லை, வானத்திற்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அவங்க ஹயாத்தாக இருக்கிறார்கள். இதுதான் நம்முடைய முஸ்லீம்களுடைய நம்பிக்கை. இதுக்கு மாற்றமாக நம்பிக்கை கொண்டால் ஒருவர் நம்பினால் அவர் குஃப்ரு செய்தவராக ஆகிவிடுவார்.
என்றால் குர்ஆன் சொல்லுது வானத்திற்கு உயர்த்தப்பட்டார்கள் என்று. அதற்கு மாற்றமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு சொன்னால் அவர் இறை நிராகரிப்பாளராக மாறிவிடுவார். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போ அவங்க அந்த விருப்பங்களுக்கு மாற்றமாக இது சொல்லப்படும் பொழுது அவர்களை கொலை செய்ய முற்பட்டார்கள். அதில் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்கள் நிராகரித்தார்கள் என்பது மட்டுமல்ல, அவர்களை கொலை செய்யவும் முற்பட்டார்கள். அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருந்ததுனால அவர்கள் பாதுகாக்கப்பட்டார். அல்லாஹ் உத்தரவிட்டான் அவரை வானத்திற்கு உயர்த்தி விடுங்கள் என்று. அப்போ வானத்துக்கு அந்த சம்பவம் இன்ஷா அல்லாஹ் பின்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி வரும்பொழுது அதனுடைய விரிவான சம்பவங்கள்லாம் வரும். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூட இருந்து அவங்க என்னென்ன பாதுகாப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால், முதல்ல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கும் பொழுது, எல்லாரும் பிறக்கும் பொழுது ஹதீஸில் என்ன ஒரு சொன்னால், ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் பொழுது அங்கு ஷைத்தானுடைய தீண்டுதல் அந்த குழந்தைகள் மீது ஏற்படும், எல்லா குழந்தைகள் மீதும் ஏற்படும். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பாதுகாத்தாங்க, ஷைத்தானுடைய தீண்டுதலை விட்டும் பாதுகாத்தாங்க. அதே போல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் உடைய உடலில் ஊதுவதின் மூலமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் கர்ப்பமானார்கள். இது ஈசா அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அவர்களுக்கு கிடைத்தது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக கிடைத்தது. அதற்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த யூதர்கள் எதிரியாக இருந்தாங்க. அப்போ அதிலிருந்து எல்லா விதமான அவர்களுடைய இடையூறுகளிலிருந்தும் பாதுகாத்து வந்தாங்க. கடைசியாக வானத்திற்கு வானத்துக்கு உயர்த்தி கொண்டு செல்லும் வரை பாதுகாப்பாக இருந்தார்கள் என்பதை குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் இதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். பிறகு அல்லாஹ் அடுத்து சொல்கிறான் அடுத்த வசனத்தில், வகாலு குலூபுனா குல்ஃப், அந்த யூதர்கள் பனு இஸ்ரவேலர்கள் சொன்னார்கள், எங்களுடைய உள்ளங்கள் திரையிடப்பட்டிருக்கிறது, எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் திரையிடப்பட்டிருக்கிறது என்பதாக அவர்கள் சொன்னார்கள். அதாவது எங்களுடைய உள்ளங்களில் திரை இருக்குது, அதனால் நீங்கள் சொல்கிறது எதுவுமே எங்களுக்கு உள்ளத்தில் இறங்காது. அதாவது நாங்கள் உங்களுடைய சொல்லை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. எங்கள்கிட்ட ஏன் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, எங்களுடைய உள்ளங்கள்லாம் திரையிடப்பட்டு விட்டது, அதனால் நீங்கள் சொல்கிறது எதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்பதை அவ்வாறு சொல்லுகிறார்கள். அதாவது எங்கள் உள்ளத்தில் நீங்கள் என்ன சொன்னாலும் அது இறங்காது, நாங்கள் கேட்க மாட்டோம். நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, தலைகள் என்று என்னது சொன்னாலும் நாங்கள் கேட்க மாட்டோம். அப்போ உங்களுடைய இஸ்லாம் நபிகிட்ட சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஸ்லாம் எங்களுக்கு எந்த பிரதிபலிப்பையும் எந்த மாற்றத்தையும் எங்களிடத்தில் ஏற்படுத்தாது. நாங்கள் எங்களுடைய கொள்கையில் உறுதியாக இருக்கிறோம், அதனால் நாங்கள் உங்களுடைய சொல்லை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அல்லாஹ் சொல்லுகிறான், பல் லஅனஹுமுல்லாஹு பிகுஃப்ரிஹிம், அவர்களுடைய நிராகரிப்பின் காரணமாக அல்லாஹ் அவர்களை சபித்து விட்டான். திரை இல்லை, அல்லாஹ் அவர்களை சபிச்சிட்டான். அதனால் அவங்க ஹக்கை ஏற்றுக்கொள்ள முடியாது. அல்லாஹ்வுடைய சாபம் அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது. இப்போ கலீலம் மா யுமினூன், அவர்களில் சிலர் மட்டுமே ஈமான் கொள்வார்கள் என்று அல்லாஹ் இதில் சொல்கிறான். ஒரு சிலர் மட்டுமே, அதாவது சிலதை மட்டுமே ஈமான் கொள்வார். ரெண்டு விதமான கருத்து இதுக்கு சொல்கிறாங்க. சிலதை மட்டுமே நம்புவார்கள், சிலதை அவங்க நம்புகிறாங்க. யூதர்களும் நம்முடைய கொள்கைகளை, இஸ்லாமிய கொள்கைகளில் சிலதை நம்புகிறாங்க. என்ன, மௌத்துக்கு பின்னாடி எழுப்பப்படுவது, அதே மாதிரி மறுமை நாள் இருக்கிறது, இவைகளை எல்லாம் அவங்களும் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். அப்போ அந்த சில விஷயங்களை மட்டும் அவங்க நம்புவாங்க. ஆனால் அந்த நம்பிக்கை அவருடைய வெற்றிக்கு போதுமானதாக இல்லை. முழுமையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதை முழுமையாக அவங்க ஏற்றுக்கொள்ளணும். ஒரு சிலதை மட்டும் நம்புவாங்க. குர்ஆனுடைய விரிவுரையாளர் சிலர் இந்த வசனத்தின் இந்த கடைசி வாக்கியத்திற்கு விளக்கம் சொல்லும் பொழுது அதில் சிலர் மட்டுமே ஈமான் கொள்வார்கள்னு சொன்னாங்க. சிலர் மட்டுமே ஈமான் கொள்வாங்க. அது மாதிரி சில பேர் ஈமான் கொண்டாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால், அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா யூத மதத்தினுடைய மிகப்பெரிய அறிஞராக இருந்தாங்க. அந்த மதத்தை பற்றி தௌராத்தை, இஞ்சிலை எல்லாம் நல்ல முறையில் அறிந்தவர்கள். அவங்க ஈமான் கொண்டுட்டாங்க. இப்போ அவங்களுடைய அந்த சம்பவத்தை பற்றி எழுதுகிறாங்க தஃப்சீருடைய கிதாபுகளில். அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா யூத மதத்தில் மிகப்பெரிய அறிஞர், தௌராத் அறிந்தவர்கள், இஞ்சிலை அறிந்திருக்கிறார்கள், எல்லாவற்றையும் அறிந்தவர்கள். அப்போ நபி அவர்கள் விட்டார்கள் என்பதை தெரிந்தவுடன், என்ற தௌராத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு முகமது என்ற இறுதி நபி வருவார், இஞ்சிலையும் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அதெல்லாம் அறிந்து வைத்திருப்பதன் காரணமாக அவங்க என்ன செஞ்சாங்க, கடைசியில் ஈமான் கொண்டுட்டாங்க. ஈமான் கொண்டது யூதர்களுக்கு தெரியாது. அப்போ அப்துல்லா இப்னு சலாம் அவர்கள் என்ன சொன்னாங்க, யூதர்களில் முக்கியமான சில பேரை கூப்பிடுங்க, திரைக்கு பின்னால் நான் இருந்து கொள்வேன், என்னை பற்றி அவங்கள்ட்ட கேளுங்க, என்னுடைய விஷயத்தில் என்ன கருத்து அவங்கள்ட்ட நிலவுதுன்னு கேளுங்க. அப்போ அவங்க கூப்பிட்டு, நபி அவர்கள் கூப்பிட்டு கேட்குறாங்க அவங்கள்ட்ட,
அப்துல்லா இப்னு சலாமை பற்றி என்ன சொல்கிறீங்க? அப்போ அவர்கள் ரொம்ப புகழ்ந்து சொன்னாங்க, அவர் எங்களில் மிகப்பெரிய அறிஞர், எங்கள் வேதங்களை எல்லாம் நல்ல முறையில் அறிந்தவர் என்பதாகலாம் அப்துல்லா இப்னு சலாம் பற்றி ரொம்ப புகழ்ந்து சொன்னாங்க. அப்போ அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அதற்கு பிறகு திரைக்கு பின்னால் திரையை நீக்கிவிட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமாவை சொன்னாங்க. நான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிறேன், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டு விட்டேன் என்று சொன்ன உடனேயே அப்போ சொன்னாங்க, இவர் மிகப்பெரிய பொய்யராக இருக்கிறார். உடனே பல்ட்டி அடித்தாங்க. உடனே செஞ்சாங்க, இவர் மோசடிக்காரர், ஏமாற்றுக்காரர் என்பதாக எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது அவர்களுடைய விஷயத்தில் வந்திருக்கு. இப்படி அல்லாஹ் தான் சொல்கிறான், இப்போ கலீலம்மா சில பேர் ஈமான் கொள்வார்கள். யார் சத்தியத்தை அறிய வேண்டும், சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உணர்வு இருக்கிறதோ அப்படிப்பட்டவர்கள் ஈமான் கொள்வார்கள். அது மாதிரி சில பேர் ஈமான் கொண்டார்கள் என்பதாக நமக்கு வரலாறு சொல்லி காட்டுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போ சில விஷயங்களை மட்டும் ஈமான் கொள்வது, சில விஷயங்களை மறுக்கிறது, சிலதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்கிறது, இது ஈமான் முழுமையடை, ஈமானுக்கு இது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆகாது. இவர் மூமினாக ஆக முடியாது. ஈமான் அப்படின்னு சொன்னால் அல்லாஹும் ரசூலும் எதையெல்லாம் சொல்கிறார்களோ அனைத்தையுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது என்னுடைய மனம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், என்னுடைய விருப்பங்களுக்கு எதிராக இருந்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஒன்று இருக்கிறது ஏற்றுக்கொள்வது, இன்னொன்று இருக்கிறது நாம் செய்கிறோம், அது உண்மைதான், சரிதான் அப்படின்னு நம்பி பாவம் செய்யுது. ஒருத்தர் பாவம் செய்கிறதுனால அவருடைய ஈமான் பறிபோகாது, அவர் மூமினாக இல்லாமல் போக மாட்டார். ஆனால் அதை நிராகரித்தார், இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னால் அவர் ஈமான் பறிவு. அப்போ அதனால் நாம் பாவம் செய்கிறதுங்கிறது வேறு. ஒருத்தர் அல்லாஹுடைய கட்டளைக்கு மாற்றமாக செயல்படுகிறார் அப்படிங்கிறது அது பாவம். ஆனால் அந்த அல்லாஹுடைய கட்டளையை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, இதுவெல்லாம் கிடையாது, இப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னார், அல்லது அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னால் அவர் காஃபிராகி விடுவார், குஃப்ருக்கு போயிடுவார். அப்போ அதனால் ரெண்டுக்கும் நம்ம வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் மறுக்கிறது வேறு, ஒருத்தர் அதற்கு மாற்றமாக செயல்படுவதுங்கிறது வேறு. அப்போ ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். எல்லாமே உண்மைதான், அல்லாஹ் சொன்னது அனைத்தும் உண்மை. என்னால் செயல்பட முடியல, சில சமயங்களில் மனோ இச்சை என்னை தடுத்துருது அப்படிங்கிறதுனால அந்த உணர்வு நம்முடைய உள்ளத்தில் வரணும். அதற்கு அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், வலம்மா ஜாஅஹும் கிதாபும் மின் இன்தில்லாஹ் முஸத்திகுல் லிமா மஅஹும். அவர்களிடத்தில், அந்த பனு இஸ்ரவேலர்களிடத்தில், யூதர்களிடத்தில் அல்லாஹுடைய புறத்திலிருந்து வேதம் வறுமையானால், முஸத்திகுல் லிமா மஅஹும், அவர்களுடன் உள்ள ஒன்றை உண்மைப்படுத்தக்கூடிய வேதம் அவர்களிடத்தில் வந்தார். அவர்களிடத்தில் என்ன இருக்கிறதோ, அதாவது தௌராத் இருக்குது, அந்த தௌராத்தை உண்மைப்படுத்தக்கூடிய வேறு வேதம் அவர்களிடத்தில் வரும் பொழுது அவங்க என்ன செய்வாங்க? கானு மின் கப்லு யஸ்தஃப்திஹூன அலல்லதீன கஃபரு. அந்த வேதம் வர்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அதாவது குஃப்ரு செய்து விட்டவர்களுக்கு எதிராக அவர்கள் அந்த வேதத்தின் பொருட்டால் அல்லாஹ்விடத்தில் வெற்றியை தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள். காஃபிர்களுக்கு எதிராக அந்த வேதத்தின் மூலமாக வெற்றியை தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள், வெற்றியை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஃபலம்மா ஜாஅஹும் மா அரஃபு, அவர்கள் அறிந்து வைத்திருந்த அந்த வேதம் அவர்களிடத்தில் வந்த பொழுது கஃபரு பிஹி, அதை நிராகரித்து விட்டார். வேதம் வர்றதுக்கு குரானை தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், குரானை சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த குர்ஆன் இறங்குவதற்கு முன்னால், நபி அவர்கள் வருவதற்கு முன்னால் அந்த நபியை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த நபியின் பொருட்டால், அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த வேதத்தின் பொருட்டால் காபிர்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் உதவியும் தேடிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் வேதம் எப்போ வந்துச்சோ, நபி எப்போ வந்தாங்களோ அப்போ என்ன செஞ்சாங்க? நிராகரிக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ அவங்களுடைய நிலைமையை பற்றி குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்கிறாங்க, யூதர்கள் மதீனா குடியேறியவர்கள், யூதர்களும் மதீனாவுக்கு வந்தவங்க தான். எதுக்காக வந்தாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய வரலாறை சொல்லுகிறார்கள். அவங்க வந்ததே, மதீனாவுக்கு வந்ததே என்னன்னு சொன்னால், தங்களுடைய வேதத்தில் இறுதி நபி வருவார், அவர் மதீனாவில் தான் தங்குவார், கடைசியில் யஸ்ரிபில் இருப்பார் அப்படிங்கிறதுலாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நம்ம முன்னாடியே போய் மதீனாவில் குடியேறி விடுவோம், இறுதி நபி வந்தவுடன் அவரை பின்பற்றி நடக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் மதீனாவுக்கு வந்தாங்க. மதீனாவுக்கு வந்த நோக்கமே இதற்காக வேண்டி தான் வந்தாங்க. மதீனா நாம் அவரை பின்பற்றுவோம் என்ற எண்ணத்தில் தான் மதீனாவுக்கு வந்தாங்க. இவங்க என்ன நினச்சிருந்தாங்கன்னு சொன்னால், அந்த யூதர்கள்
தாங்க தான் ஏகத்துவவாதிகள், நாங்கள் தான் தௌஹீத்காரங்க. இன்னைக்கு சொல்கிறாங்கல்ல, நாங்கள் தான் தௌஹீத்காரங்க, எங்களுக்கு தவிர வேறு யாருக்கும் ஏகத்துவமே கிடையாது, ஓரிரை கொள்கையில் உறுதியாக இருப்பவர்கள் சொல்கிறாங்க. அது மாதிரி அவங்களும் அப்படித்தான் நினச்சி வச்சுருந்தாங்க. தங்களை ஏகத்துவவாதிகள், தங்களை தாங்களே ஏகத்துவவாதிகள்ட்டு அவங்க நினச்சி வச்சுருந்தாங்க. நாங்கள் வான வேதத்தை, இறை வேதத்தை ஏற்றவர்கள், இறை வேதத்தை, இறை மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் என்றெல்லாம் அவங்க நினச்சி வச்சுருந்தாங்க. அதனால் இப்போ கடைசியாக ஒரு நபி வருவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனால அந்த நபியை நாம் என்ன செய்யணும், பின்பற்றணுங்கிறதுக்காக வேண்டி மதீனாவில் குடியேறினாங்க. இப்போ இதற்கிடையே இவங்க குடியேறினதற்கு பிறகு யமன்ல இருந்து, நான் சென்ற வாரம் சொல்லி காட்டினேன், அவுஸ் ஹஸ்ரஜ் அந்த கூட்டத்தினர் வந்தாங்க. அவங்க முஷ்ரிக்குகள், இணை வைக்கக்கூடியவர்கள். அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற இரு பிரிவினர்கள் மதீனாவில் குடியேறினாங்க. இப்போ இவங்க சிலை வணக்கம் செய்யக்கூடியவர்கள், முஷ்ரிக்குகள், இணை வைப்பாளர்களாக இருந்தாங்க. இப்போ இவங்க இந்த முஷ்ரிக்குகளை பார்த்து யூதர்கள் சொன்னாங்க, நீங்கள்லாம் இணை வைக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எதிராக சண்டை போட்டாங்க. முதல்ல ஆரம்பத்தில் அவங்களுக்கு எதிராக சண்டை செய்தார்கள். அப்போ அவங்கள்ட்ட யகூதிகளுக்கும் அவங்களுக்கு மத்தியில் சண்டையெல்லாம் நடந்துச்சு. அப்போ யகூதிகள் யூதர்கள்ட்ட இந்த யகூதிகள் இந்த முஷ்ரிக்குகள்கிட்ட, அவுஸ் ஹஸ்ரஜ் அந்த கூட்டத்தார்கள்ட்ட சொல்லுவாங்களாம், கடைசியில் ஒரு நபி வருவார், கடைசி காலத்தில் நபி வரவிருக்கிறார், அந்த நபி வந்தார்னு சொன்னால் அவர் கூட சேர்ந்து உங்கள்கிட்ட சண்டை போட்டு உங்களை எல்லாம் நாங்கள் கொலை செய்து விடுவோம், உங்களை கொன்று தீர்த்து விடுவோம், அவர் கூட சேர்ந்து நாங்கள்லாம் கொன்று விடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. உங்கள்கிட்ட சண்டை போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. சில ரிவாயத்துகளில் இப்படியும் வருகிறது, யகூதிகள் துவாவே செய்து கொண்டிருந்தாலாம், யா அல்லாஹ் அந்த நபியை நீ அனுப்பு, எந்த நபியை பற்றி எங்களுடைய வேதத்திலே நீ சொல்லி இருக்கிறாயோ அந்த நபியை நீ அனுப்பு, ஏனென்று சொன்னால் நாங்கள் அவரோடு சேர்ந்து அரபு முஷ்ரிக்குகளை நாங்கள் கொலை செய்ய வேண்டும், அவர்களை தீர்த்து கட்ட வேண்டும், அரபில் இருக்கக்கூடிய முஷ்ரிக்குகளை எல்லாம் நாங்கள் கொலை செய்யணும் அப்படிலாம் துவா செஞ்சுருந்தாங்க. அதைத்தான் அல்லாஹ் அங்கே சொல்லி காட்டுகிறாங்க. இதற்கு முன்னால் அந்த காஃபிர்களுக்கு எதிராக அந்த நபியின் மூலமாக, நபியை கொண்டு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஆனால் இந்த வேதம் வந்ததற்கு பிறகு அவர்களிடத்தில் மாரஃபு, அவர்கள் அறிந்த அந்த ஒன்று, அந்த நபி அவர்களிடத்தில் வந்த பிறகு அவர்கள் நிராகரித்தார்கள். ஏன் நிராகரித்தாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ அவங்க இந்த நபி உண்மையானவர்னு அவங்களுக்கு தெரியும், இந்த நபி உண்மையானவர் அப்படிங்கிறத அறிஞ்சு வச்சுருந்தாங்க. உண்மையான நபி தான் அப்படிங்கிறது யூதர்கள் எல்லாத்துக்கும், முன்னால் அந்த வேதத்தை படித்த யூதர்கள் எல்லோருக்குமே தெரியும். அப்போ நபி வந்த பிறகு அவர்களை நிராகரித்தாங்க. எதற்காக நிராகரித்தாங்கன்னு சொன்னால், இந்த நபி வந்தவர் முதலாவது விஷயம் அவங்க எதிர்பார்த்தது, அவங்க யூத மதத்திலேருந்து பனு இஸ்ரவேலர்களிலிருந்து வருவார் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இவர் அரபு மக்கள்லேருந்தே வந்துட்டார். அந்த அரபு முஷ்ரிக்குகள் மீது இருந்த வெறுப்பு இருக்குது. அப்போ அரபு மக்கள் மீதே அவர்களுக்கு வெறுப்பு தான் இருந்துச்சு, அரபு மக்கள் மீது முழுமையான வெறுப்பு இருந்துச்சு. இப்போ அந்த வெறுப்பின் அடிப்படையில் இவர்களை ஏற்றுக்கொள்ள முதலாவது. இரண்டாவது, இவங்க எதிர்பார்த்த பல விஷயங்கள், இவங்க இப்போ செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பல விஷயங்கள் எல்லாம், இவங்க மனோ இச்சைக்கு தோதுவாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல விஷயங்கள் எல்லாம் இவர் தடை செய்யக்கூடியவராக, அதை எதிர்க்கக்கூடியவராக வேற இருக்கிறார். நம்ம விருப்பங்களுக்கு மாற்றமாக வல்லவா சொல்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த நபிக்கு எதிராக ஆகிட்டார். நபி வர நபியை பின்பற்றணும், நபிக்கு சேர்ந்து முஷ்ரிக்குகளை கொள்ள நினைச்சார். இப்போ நினச்சவங்க கடைசியில் நபி வந்த பிறகு அந்த நபிக்கு எதிராக முஷ்ரிக்குகளோடு சேர்ந்துட்டாங்க. அதுதான் சென்ற வாரம் நான் அந்த இதை சொல்லி காட்டினேன், அந்த வரலாறு நிகழ்ச்சி. அவுஸ் ஹஸ்ரஜ் இவங்க கூட சேர்ந்து இவங்க திட்டம் போட்டது எல்லாம், நபிக்கு எதிராக திட்டம் போட்ட நிகழ்வுகள் எல்லாம் நடந்துச்சு. அப்போ எப்போ அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற உறுதி இருந்தால் தான் நாம் சத்தியவாதிகள் சொல்வதை முழுமையாக பின்பற்றுவோம், அவர்கள் பின்னாடி நாம் செல்ல முடியும். அசத்தியத்தின் மீது பிரியம் வந்துவிட்டால், அநியாயத்தின் மீது பிரியம் வந்துவிட்டால், ஒரு பாவச் செயலின் மீது உள்ளத்தில் பிரியம் வந்துவிட்டால், பாவம் என்ற உணர்வோடு செய்வது வேறு, ஆனால் பாவத்தின் மீது பிரியம் ஏற்பட்டு விடுவது வேறு. சில பேர் செய்கிறாங்க, நம்ம இப்படி பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே விட முடியலையே அப்படின்னு செய்கிறவர் பாவத்தை விட்டு விலகி விடுவார். சத்தியவாதிகள் சொல்வதா, அவர் சொல்கிறது உண்மைதான், ஆனால் என்னால் பின்பற்ற முடியலன்னு ஏற்றுக்கொள்வார். ஆனால் அந்த பாவத்தின் மீது ஒருவருக்கு பிரியம் ஏற்பட்டு விட்டால் அந்த பாவத்தை கண்டிக்கும் பொழுது இவருக்கு கோபம் ஏற்படும். பாவத்தை சில பேர் சொல்லுவாங்கள்ல, பயானில் ஒரு பாவமான செயல்களை சொன்னால் சில பேர் கோபப்படுவாங்க.
அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த பாவத்தின் மீது அவங்க உள்ளத்தில் பிரியம் ஏற்பட்டு விட்டதுன்னு அர்த்தம். அந்த பாவத்தின் மீது பிரியம் ஏற்பட்டு விட்டது என்று அர்த்தம். அப்போ பாவமான விஷயங்கள் நமக்கு சுட்டி காட்டப்படும் பொழுது, இது பாவம் உண்மைதான், அது சொல்கிறது உண்மைதான், நமக்கு நபிமார்கள் சொன்னது உண்மைதான், ஆனால் நம்ம பின்பற்ற முடியலை. அந்த உணர்வு, குற்ற உணர்வு, அந்த குற்ற உணர்வோடு அந்த பாவத்தை செய்யக்கூடியவர் இன்றில்லாவிட்டாலும் என்றால் ஒரு நாள் தௌபா செய்து விடுவார். ஆனால் யார் அப்படி குற்ற உணர்வு இல்லாமல் அப்படி பாவத்தை சுட்டி காட்டக்கூடியவர்கள் மீது வெறுப்படைகிறார்களோ அவங்க பாவத்தை பிரியம் கொண்டவர்களாகிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர்கள் குஃபுருக்கு கூட செல்லக்கூடிய அபாயம் இருக்கிறது. ஏண்டா அது யூதர்களுடைய பழக்கம். நான் பாவத்தை, அதாவது இந்த நீங்கள் சொல்லக்கூடிய உண்மையை கூட விட்டு விடுவேன், ஆனால் அந்த பாவத்தை நான் விட மாட்டேன் அப்படிங்கிற நிலையில் தான் வருவாங்க. ஏன்னா அதன் மீது பிரியம் ஏற்பட்டு விட்டு, அதனால் பாவத்தின் மீது வெறுப்பா இல்லாட்ட நம்ம கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போ இந்த குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது என்ன சொன்னால், இது வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடியது. இது குர்ஆன் என்ன செய்யுது, முந்தைய வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு வேதம் தான் அப்படின்னு சொன்னான். தௌராத்தை உண்மைப்படுத்தும், இஞ்சிலையும் உண்மைப்படுத்துது. ஆனால் தௌராத்தில் சொல்லப்பட்ட சட்டங்கள் இஞ்சிலில் சொல்லப்பட்ட சட்டங்களில் சிலது மாற்றப்பட்டும் வந்திருக்கிறது. அந்த சட்டங்களை ஏற்றுக்கொள்ளணும். அப்போ ஏற்றுக்கொள்ளும் பொழுது தான் இவர்கள் உண்மையிலேயே குர்ஆனை ஏற்றுக்கொண்டவர்களாக ஆக முடியும். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போ இவங்க நபி இவர் உண்மையானவர் தான், இவர் மீது அருளப்பட்ட வேதம் குர்ஆன் உண்மையானதான்னு தெரிஞ்சு வச்சுருக்காங்கல்ல, அப்புறம் ஏன் அவங்கள காஃபிர்னு சொல்கிறீங்க, அவங்கள குஃப்ர்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அவங்களுக்கு தான் தெரியும்ல இவர் உண்மையான நபி தாண்டு. அப்போ நபி உண்மையானவர் என்று அறிந்து வைத்திருப்பது வேறு, அறிவதை கொண்டு ஒரு மூமின் ஆகிவிட முடியாது. இன்றைக்கி நிறைய மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள்லாம் இஸ்லாம் உண்மையான மார்க்கம் என்பதை அறிந்து வைத்திருக்கிறார்கள். முகமது நபி உண்மையானவர் என்பதை அறிந்து வைத்திருக்கிறார்கள். அறிந்து வைத்திருப்பதை கொண்டு ஒருவர் மூமினாகிவிட முடியாது. மாறாக அவர்கள் உள்ளத்தால் ஏற்றுக்கொண்டால்தான் மூமினாக முடியும். அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவர்கள்தான் எங்களுடைய வழிகாட்டி, இவர் சொல்வதின்படித்தான் நான் நடக்க வேண்டும் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மூமினாக இருக்க முடியும். அதனால் இந்த யூதர்கள் எல்லோருக்குமே தெரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையானவர், அவர் உண்மையான நபி தான், அவர்களுக்கு அருளப்பட்ட குர்ஆன் உண்மையானதான்னு தெரியும். தெரிந்து கொண்டே அவர்கள் என்ன செஞ்சாங்க, மறுத்தார்கள். அதனால் அவர்கள் காஃபிர்கள். அல்லாஹ் அவர்களை பற்றி அல்லாஹ் கடைசியாக சொல்லி காட்டுகிறான், ஃபலஅனத்துல்லாஹி அலல் காஃபிரீன். அப்படி மறுக்கக்கூடிய இறை நிராகரிப்பாளர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த யூதர்களுடைய நிகழ்வுகள் மூலமாக, அவர்களுடைய செயல்பாட்டின் மூலமாக என்னென்ன படிப்பினைகளை நமக்கு வைத்திருக்கிறானோ அந்த படிப்பினைகளை உணர்ந்து நாம் நம்முடைய வாழ்க்கையை சரியாக்கிக் கொள்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. வஆகிரு தஅவானா